அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கண்மணிஸ் கேலரி. ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஹாப்பி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் தஞ்சாவூர் போயிருந்தேன். அங்கே ஒரு ஃபங்க்ஷன் அக்கா வீட்டில், அதுக்காக போயிருந்தோம். அக்கா இருக்கிறது தஞ்சாவூரில் தான். ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஒன் டைம்னாச்சும் இந்த தஞ்சாவூர் கோயிலை வந்து விசிட் பண்ணிடுவேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வயசில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலை வந்து மீட் பண்ணேன். அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே சரி, ஒவ்வொரு தடவையும் இந்த கோயிலை பார்க்கும்போதுமே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்கும். ஸோ காலைல டைம்லேயும் போயிருக்கோம், மதிய டைம்லேயும் போயிருக்கோம். மதியம் மீன்ஸ் அந்த 4 o'clock மேலே, ஈவினிங் டைம் 7 o'clock டைம்லேயும் போயிருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock மேலே அந்த டைமில் தான் போயிருந்தோம். கோயிலில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டமே கிடையாது. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. ஒவ்வொரு டைமுமே இங்கே போகும்போது ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கோயில் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊரும் தஞ்சாவூர் அப்படிங்கிறதுனால எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா இங்கே வர மாதிரி தான் இருக்கும். வந்தோம் அப்படின்னா கோயிலை விசிட் பண்ணாமல் கிளம்பவே மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப பிடிக்கும். அதோட அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளசண்ட்டான தாட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அங்கே போனாலே அமைதி கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்க ஈஸ்வரனை பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை, நம்ம வெளியிருந்தே கும்பிடலாம். அட் த சேம் டைம் இந்த கோயிலோட கட்டிடக்கலையை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒவ்வொரு தமிழர்களுக்குமே இதோட கட்டிடக்கலை பற்றி, இதில் இருக்க கல்வெட்டுக்கள் பற்றி கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருமே வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோயில் தான் பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில். ஸோ நம்மளோட தமிழர்களுக்கு பெருமை சேர்க்குற ஒரு கோயில்னால் அது தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து ஒன் ஆஃப் த டெம்பிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து எப்படி இங்கே இருக்க கல்வெட்டுக்கல்ல இருந்து இந்த கோயில் எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியலை. அந்தளவுக்கு இதோட கட்டிடக்கலை வந்து நுணுக்கமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ இந்த கோயிலை பற்றி நம்ம நிறைய புக்ஸில் படிச்சிருக்கலாம், இல்லை நிறைய பேர் இந்த படம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்திருப்பாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஒரு 6-7 வயசு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் டைம் அப்பா வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில், திருச்சி சமயபுரம் கோயில், ஸ்ரீரங்கம், திருச்சியில் இருக்க திருவானைக்கால் கோயில், இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் நாங்கள் வந்து பார்ப்போம். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவைனாச்சும் கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ டூர் அப்படின்னாலே கோயிலுக்கு போகிறது தான், அதுதான் எங்களுக்குமே ஒரு ஹாப்பினஸ் கொடுத்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா டூர்னால் வெளியே ஹில் ஸ்டேஷன் போகிறது இந்த மாதிரி தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து டூர் அப்படின்னாலே இந்த மாதிரி கோயில்களை வந்து பார்க்குறது, நமக்கு தெரியாத நிறைய கோயில்களை சுற்றி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்லேயுமே எங்கள் அப்பா அம்மாவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ திருவாரூரில் இந்த பக்கம் தெரியாத கும்பகோணம், ஸோ தஞ்சாவூர்லேயே வந்துட்டு நமக்கு தெரியாத நிறைய கோயில்கள் இருக்குது. திங்களூரில் ஈஸ்வரன் கோயில் இருக்குது, திருவையாறு, திரிவேதிக்குடின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது. அந்த திரிவேதிக்குடி கோயிலெலாம் பார்த்திங்கன்னா ஸோ கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே போய் நாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து கல்யாணம் வந்து கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக திரிவேதிக்குடி தஞ்சாவூர், ஸோ கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க அங்கே போய் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கோயிலில் நம்ம இந்த நைட் டைமில் இருக்கும் போது ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சுச்சுவேஷன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நான் கல்வெட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கால தமிழில் தான் வந்து எழுதியிருக்கு. ஆனால் ஒன் சைட் ஆஃப் த டெம்பிள், ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா அங்கே ஹிந்தியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிந்தியில் அந்த இடத்துல மட்டும் அந்த கல்வெட்டு இருக்குது. ஸோ அது எப்படி வந்தது நமக்கு தெரியல. அதை வந்து நான் வந்து சுற்றி பார்த்தேன், நிறைய இடத்துல ஹிந்தியில் இருக்கான்னு சொல்லிட்டு. இல்லை, சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த காலத்து தமிழில் தான் இருக்குது. நான் இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்டெப்த்தாகவே வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பேன். அங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து தமிழ். இப்போ நான் இந்த இடத்துல காமிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து தமிழில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற கல்வெட்டுக்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போன இதில் காமிச்சிருப்பேன், அதில் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வந்து இருக்கும். ஆனால் அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஸோ அந்த ஊரில் இருக்கவங்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கோவிட் டைமில் வந்து யாரையுமே கோயிலில் அலோவ் பண்ணல இல்லைங்களா. ஸோ அப்போ வந்துட்டு அந்த இடத்துல மட்டும் மாற்றிட்டாங்க, ஹிந்தியில் மாற்றிட்டாங்க அந்த கல்வெட்டை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உண்மையாக அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இது நம்மளோட தமிழர்களோட பண்பாடு, நம்மளோட தமிழர்களோட பெருமை. ஸோ நம்ம பழைய கால தமிழை தான் இங்கே
பதிச்சிருக்காங்க. ஸோ இது நம்மளோட தமிழர்களோட பெருமை. ஸோ அந்த இடத்துல ஹிந்தியில் கல்வெட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ அதை நாம் பேச வேணாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ தஞ்சாவூர் கோயில் பற்றி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க, படம்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் அந்த கோயிலுக்கு வந்தாங்க. ஸோ இதில் நான் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த கோயிலுக்கு போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு சிற்பங்கள் பற்றியுமே அங்கே ஒருத்தர் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அது பார்க்கும்போது தான் எனக்கு இன்னுமே ஆச்சரியமாக இருந்தது. நான் வந்து பார்த்துட்டு இப்போ வந்து பார்க்குறதுக்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ கோயிலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு அந்த சிற்பங்களுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி இதை செஞ்சாங்க அப்படின்னு யோசிக்க தான் வைக்குது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு மன அமைதி கிடைக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், நம்மளுக்கு ஏதாவது பீஸ்ஃபுல்லான பிளேஸ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கோயில் வந்து ஒரு கண்டிப்பாக எல்லா கோயில்களுமே நம்மளுக்கு ஒரு ப்ளசண்ட்டான மைண்ட் செட் தான் கொடுக்கும். ஆனால் இங்கே இந்த நைட் டைமில் வரும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஹிந்துக்கள் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து ஒவ்வொரு தடவை வர எப்பயுமே பார்த்துருக்கேன். ஸோ வேற்று மதத்துக்காரங்களுமே இங்கே வந்து வந்துட்டு போகிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த கோயிலோட கட்டிடக்கலையை பார்க்குறதுக்கு தான் வராங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோயில் நம்மளோட தமிழர்கள் பெருமையை பறைசாற்றுற மாதிரி இருக்குதுன்னு தான் நான் சொல்லணும். ஸோ நாங்கள் இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம். ஸோ ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிச்சுட்டு கோயிலும் நல்லபடியாக தரிசிச்சுட்டு தான் கிளம்புனோம். கோயில் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அதாவது எங்கள் அக்கா பையனுக்கு காது குத்து நடந்தது. அது புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கோயிலுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்தோம், நம்ம தஞ்சாவூர் வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவை விசிட் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ கோயிலில் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ நீங்கள் இன்னும் தஞ்சாவூர் கோயிலை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம ராஜராஜ சோழன் வந்து நம்மளோட பெருமைகளை வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் எத்தனை காலம் போனாலுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலோட பெருமை வந்து பேசப்பட்டுட்டு தான் இருக்கும். இன்னும் எத்தனை காலங்கள் இந்த உலகம் இருக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கோயிலோட பெருமைகளை பற்றி எல்லோரும் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஒரு 8:45 டைமில் தான் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அந்த பள்ளியறை பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது. இது மேக்ஸிமம் நம்ம 8:30க்கு மேலே கோயில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். அந்த டைமில் நம்ம பிரகதீஸ்வரரை பார்த்திங்க அப்படின்னா அம்மாவோட சன்னிதானத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு இந்த பள்ளியறை பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் அது பார்க்குறதுக்கும் அந்த சவுண்டு அந்த ஈஸ்வரனோட நாமங்கள் கேட்குறதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களுமே இந்த சவுண்டை இந்த நாமங்களை வந்து கேளுங்க. இந்த பூஜை நடந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்க லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு லைட்டும் ஆஃப் பண்ணுவாங்க. 9 o'clock டைமில் ஓவரால் கோயிலே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதை நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இந்த கோயிலை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லா தமிழர்களுமே பார்த்திங்கன்னா தமிழர்கள் மட்டுமே கிடையாது. ஸோ ஃபாரினர்ஸும் சரி, ஸோ நார்த் இந்தியன் பீப்புளும் சரி, எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் வந்த டைம்லேயே நிறைய ஃபாரினர்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த கோயிலோட பெருமைகளை வந்து அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்மளுக்குமே வந்து இந்த கோயிலோட பெருமைகள் நிறைய தெரியும். இந்த கல்வெட்டுகளோட பெருமை, இங்கே இருக்க ஈஸ்வரனோட பெருமை. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா இந்த 8 o'clock மேலே நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மைண்ட் செட் வந்து கிடைக்கும். கோயிலுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான்
ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா 2400 சப்ஸ்கிரைபர் பக்கம் வந்திருக்கேன். இந்த அளவுக்கு வருவேன்னு கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இது எல்லாத்துக்குமே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.